இப்படி பண்றீங்க? உங்களோட கண் திஷ்டியோட பவரோட லைட் வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. பையன் அது வாட்டில் மணியாட்ட விளையாடிட்டு இருந்த பையன் ஒரு வாரமா நல்லா இல்லாம கடைசியில எந்திரிக்க கூட முடியல. இன்னைக்கு தெம்பே இல்லாம படுத்திருக்குது. நிக்காம வைத்தால வாந்தி, இரும்பல், சளி. செம்மிய தங்கா குட் மார்னிங். நாங்க எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் அந்த குட் மார்னிங் மட்டும் விட மாட்டோம். விளையாடலாமா செம்மிய? விளையாடலாமா? வீடியோ எடுக்கலாமா? ஒன்லி கண் ஆக்ஷன் மட்டும்தான். தங்கா எப்பா இப்படி பண்றீங்க? சத்தியமா முடியல. பையனால எந்திரிக்கவே முடியலங்க. தயவு செஞ்சு உங்க கண்டிஸ்டி கொஞ்சம் கண்ணை மூடி வைங்க கொஞ்ச நாளைக்கு. ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் சொல்லுங்கக்கா. ஒரு வாரம் ஆச்சு. பையன் இன்னும் இருக்க ரொம்ப முடியாம தான் போதோ தவிர பையன் சரியான மாதிரி தெரியல. கடவுளே, இந்த கண்ணிலாம் கொல்லி எடுத்து வைக்க எவன் கண்ணு பார்த்து கண்ணில் எல்லாம் திருஷ்டி வச்சாங்களோ அவங்க எல்லா கண்ணிலையும் நம்ம கொல்லி வச்சிடலாம். சாமிய சரியான பெரிய கொல்லிக்கட்டையை எடுத்து கண்ணிலேயே சொருவிடலாம். பையனை என்னவா பாடாப்படுத்துறாங்க. நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? ஹாஸ்பிட்டல்லாம் போகக்கூடாது. நல்ல ஒரு மாந்திரிகவாதியா போய் நல்ல ஒரு பெரிய மாந்திரிகம் தான் பண்ணிட்டு வரணும் போல. சாமி அதானே பண்ணும். சபரி குட்டிய அச்சோ அப்பா சொல்லிருங்க. நம்மளால முடியலப்பா, டெத் கண்டிஷன்ல இருக்கிறேன்னு சொல்லிருங்க. ஆளை விட்டுருங்க. பாருங்க, ஒன்லி கண் ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுது. இன்னைக்கு காலையில இருந்து பையன் கண் ஆக்ஷன் மட்டும்தான். ஒரு நிமிஷம் எந்திரிச்சா படுக்க மாட்டாங்க. அடுத்து படுக்க வரைக்கும் நம்ம கூட ஓடிக்கிட்டே இருக்கணும் அவங்களோட. ஆனா இன்னைக்கு சுத்தமா காலையில இருந்து பையன் எந்திரிக்கல. இப்படியே தான் படுத்திருக்குது. முடியலடா சாமி.